பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை இந்த நாளிலும் கூட நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் இயேசுவின் நாமத்தினால நாம் செபிக்கும் பொழுது இதெல்லாம் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று நமக்கு தெரியும். ஆனாலும் இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் செபியுங்கள் என்று சொல்லி உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இன்றைக்கும் இயேசுவின் நாமத்தினால் செபிக்கும் போது அது குறிப்பாக எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்பதை இன்றைக்கு நான் உங்களுக்கு வேத வசனத்தின் மூலம் வெளிப்படுத்துறேங்க. முதலில் நான் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கும் போது நம்முடைய சார்பில் இயேசு என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அதன் அடிப்படையில் நாம் தேவனிடம் வருகிறோம் என்பதை அது சுட்டி காட்டுது. இயேசுவின் நாமத்தினால பிதாவே என் ஜெபத்திற்கு பதில் தாங்க என்று சொல்லி ஜெபிப்பது நம்முடைய சார்பில் இயேசு கிறிஸ்து செய்து முடித்திருக்கிறாரோ அதன் அடிப்படையில் தான் நீ தேவனிடத்துல இயேசு கிறிஸ்து நாமத்தினால போய் நீங்க கேட்குறீங்க. பாருங்க, 1 பேதுரு 3:18 சொல்கிறது, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அருமையானவர்களே, நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக அநீதி உள்ளவர்களாக நீங்கள் நானும் பாவம் செய்தபடினால் அந்த பாவத்தை சுட்டி காட்டுகிற பிசாசானவன் நம்மளை மறுபடியும் பாவம் செய்து வைத்து நீதி நம்ம இழந்து போய்விடாதபடி, அந்த தேவனை தரிசிக்க முடியாதபடி, அந்த கிறிஸ்திய நாமத்தின் வழியாக அப்பா பிதாவை கூப்பிடுகிற புத்திர சுபகாரத்தை நாம் இழந்து விடாதபடி கிறிஸ்து இயேசு நமக்காக அவர் பாடுபட்டாருங்க. அவர் மாம்சத்திலே நமக்காக சிலுவில் அறைய ஒப்பு கொடுக்கப்பட்டவர், ஆவியினாலோ உயிர்ப்பிக்கப்பட்டவர் என்று சொல்லி இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாம்சத்தில் நமக்காக சிலுவில் அறையப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்த ஆவியினால் உயிர்ப்பிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீங்கள் ஜெபிக்கும் போது அவர் ஏற்கனவே என்ன செய்து முடித்தாரோ உங்களுக்காக சிலுவையில் எதை ஜெயித்தாரோ, எப்படியெல்லாம் உங்களுக்காக பாடுகள் அனுப்பி வைத்து பிதாவின் வலது பரிசுத்தத்தில் இருக்கும்படி முற்றுமுடிய அவர் ஒப்பு கொடுத்து ஜெயம் கொண்டவராய் பிதாவின் வலது பரிசுத்தத்தில் இருக்கிறாரோ அதே கிருபையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வீங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே என்று சொல்லி ஜெபிக்க சொல்லுகிறார். அவருடைய நாமத்தினால் நீங்க ஜெபித்து கேட்கும் போது நிச்சயமா அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சகல ஆக்கினைக்கு நம்மளை விலக்கி விட்டு பாதுகாத்துக் கொள்வார். சத்துரு நம் மீது குற்றம் சாட்டாதபடி அவர் நம் பேரில் அவருடைய ரத்தத்தை சிந்திருக்கிறபடினால் அந்த ரத்தம் நமக்காக பரிந்து பேசுங்க பரலோகத்திலிருந்து. இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் என்ன எதிர்பார்க்கிறார்? நீ என் நாமத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவினிடத்தில் நீங்கள் கேட்கும் போது எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொண்டுவோம் என்று விசுவாசிங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியாக நிச்சயமாக நீங்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கும் போது நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இழந்து போனதெல்லாம் திருப்பி பெற்றுக்கொள்வீர்கள். ஏனென்றால் அவர் பாடுபட்டு மறுபடியும் உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவின் மகிமையில் அவள் குறைவுகளை நிறைவாக்கும்படி அவர் காத்திருக்கிறாருங்க. நிச்சயமா உங்க நம்பிக்கை வீண் போகாது. இந்த வார்த்தை உங்களை தொடப்பட்டதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen. Amen. Amen.